அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் வார வாரம் பேசிட்டு இருக்க என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தெரியும் என்ன நன்றி அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதுவரிக்கு பிறகு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன் சொல்ல உட்காருங்க 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 உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உண்மை சம்பவம் சொல்ல இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். போன ஆண்டு ரமணா மாதத்தின் அன்று ஒரு நாள் தளபதி அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அன்னைக்கு இஸ்லாமியர் மார்க்கத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் அவர் நோன்பு வச்சாரு. ஃபுல் டே காலையில் ஃபஜர் நமாஸ்லேருந்து சாயந்தரம் ஈவினிங் மக்ரிப் நமாஸ் வரைக்கும் அவர் தொழுகை பண்ணார். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு பண்ணாமல் நோன்பு வைத்து காலையிலேருந்து எழுந்து உண்மையாக மார்க்கத்துக்கு மரியாதை கொடுத்து நோன்பு வைத்து இஸ்லாமிய மதத்துக்கு மரியாதையும் உணர்வுபரமாக கொடுத்தாரு. அது பெருமையோடு நான் இந்த இடத்த பதிவு பண்ணிடுறேன். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என எதற்கும் அஞ்சாதவர், எதற்குமே அஞ்சாதவர் அன்னைக்கு எங்க தலைவர் சொன்னாரு. அது இஸ்லாமிய சமுதாயத்து முன்னாடி ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. ஆனா நாங்க பாஜக எதிரி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்களை பார்த்து பாஜகவோட பி டீம்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க யார் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது மக்கள் தெரிஞ்சுக்கினாங்க. நான் இதை பதிவு பண்ணிடுறேன். உறுப்பினர் மதார் பதுருதீன் அவர் மதார் பதுருதீன் மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய சொல்லிடுறேன் சார். 2 நிமிஷம் மேகி நூடல்ஸ் தயார் பண்ற மாதிரி சீக்கிரம் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சொல்லுங்க. நோ கான்ட்ரோவர்சி ப்ளீஸ். இஸ்லாமிய மக்களுக்கு மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரமலான் மாதத்தில் அந்த அரிசியை மெட்ரிக் டன் 5700 உயர்த்தி தந்தாங்க. நாகூர் தர்காவுக்கு சந்தன கட்ட தந்தாங்க. திமுக சொல்றாங்க நாங்க 3.5 கொடுத்தாங்கன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு 10 விழுக்காடு வேணும்னு கேட்டோம். ஆனால் கடந்த ஆட்சியில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் எப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நடந்து முடிந்த ஆட்சியில் உயர்த்தி தரோன்னு சொன்னாங்க. 3.5% கொடுத்தது தமுமுகவாக இருக்கும் போது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கையும் மதியாரக்கூடிய பொதுச் செயலாளர் எஸ் ஹைதரை அவர் கையில் கொடுத்தாங்க. நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த வாக்குறுதி இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோன்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்று சொன்னது இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கு, பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா துறையும் இருக்கு. இஸ்லாமிய மக்கள் களத்தில் நின்று இது பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினால ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார். என்ன பேசவே விடாட்டி அப்படி நான் ஆதாரத்தோட பேசுறேன் சார். ஆதாரத்தோட பேசுறேன். உறுப்பினர் நீங்க இருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க 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 உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல நீங்க இல்லைங்க உட்காருங்க. பாருங்க மாண்பு உறுப்பினர் தாகிய இருங்க இருங்க இருங்க. அவையில் உள்ள இஸ்லாமிய உட்காருங்க 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 வேண்டாம் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க உட்காருங்க சார். மாண்பு உறுப்பினர் தாகிரா அவர்கள் ஒரு நல்ல பதிவை சொன்னார்கள். நான் அதை அனுமதித்தேன். இருங்க உட்காருங்க. ஒருவர் பெருங்க உட்காருங்க
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ இருங்க இருங்க தமிழகத்தை இருங்க உட்காருங்க உட்காருங்க. தமிழகத்தை முன்னாலே ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்தை சார்ந்து செய்த திட்டங்களை எல்லாம் சொல்வதற்கு கூட நான் இங்கே அனுமதி அளித்தேன். இன்னொரு செய்தி கூட அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஹஜ் பயணத்திற்கு நீங்கள் நிறைய செய்து கொண்டு வருகின்றீர்கள். கிறிஸ்தவர்கள் புனித பயணம் செல்வதற்கு ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறாமா என்று புரட்சித் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவரிடம் நான் போய் கருத்து சொன்னேன். இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. புனித பயணம் செல்வதற்கு, எருசலேம் செல்வதற்கு நீங்கள் உதவித்தொகை வழங்கலாம் என்று சொன்னேன். வீட்டிலேயே ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்த சொன்னார்கள். மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ் பாண்டே அவர்களுக்கு தெரியும். மாண்புமிகு ரவி பெர்னாட் எக்ஸ் எம்பி, இன்பதுரை போன்றவர்கள்லாம் இணைந்து நின்று ஒரு வீட்டிலேயே கிறிஸ்துமஸ் விழா நடத்தி அந்த ஆண்டு என்ன செய்தார்கள் என்றால் 500 பேருக்கு 20,000 ரூபாய் என்று எருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் உடனடியாக உத்தரவு கொடுத்தார்கள். நான் சொல்வதற்கு காரணம் என்னென்றால் அவ்வப்போது அரசனுடைய கவனத்திற்கு சிறுபான்மை மக்களது பிரச்சனைகளை கொண்டு செல்கிற போது முந்தைய ஆட்சியாளர் என்ன செய்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போது மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேசுவது நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், உங்களை காட்டிலும் விஞ்சி நிற்கிற பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டு அந்த அறிவிப்புகளை பார்த்துவிட்டு என்று சொல்லுகிறார். அவர் பேசி முடிக்கட்டும், நீங்க பேசி முடிக்கலாம். என்னது அதுதான் சொல்லிட்டீங்களே, நீங்க நிறைய சொல்வதற்கு அனுமதித்தனா இல்லை. பாருங்க, உங்கள் சார்பில் உங்கள் ஆட்சி சார்பில் செய்தெல்லாம் சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொன்னதை அனுமதித்தேன், இந்த பக்கம் செய்ய அனுமதித்தேன். இதை நீங்க இருங்க, நீங்கள் அனைவரும் செய்த திட்டங்களை எல்லாம் தாண்டி மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் அறிவித்து விட்டேன் என்று அமைச்சர் சொல்லிவிட்டார். அதோடு போதுமானது. நீங்க முடிச்சிட்டீங்க இல்லையா? ஒரு பதில் மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாம இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தரம் தான் அதில் பதிவு பண்றேன். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. வார வாரம் பேசிட்டு இருக்க இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க, மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தருவ என்ன நன்றி அவரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதுவரிக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை.